அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பேசக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 38 மாவட்டத்துக்கு வந்துக்குது. இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு 482 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 24,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர், ரெண்டாவது பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளர், மூணாவது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. அந்த 3 டைப்புமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 482 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா அந்தந்த குழந்தை வளர்ச்சி அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்கணும். இந்த விண்ணப்பலாம் பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து எப்படி விண்ணப்பம் ஃபில் பண்ணுறது பூர்த்தி செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பம் பார்த்திங்கன்னா எப்படி பூர்த்தி செய்யணும்னு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்திங்கன்னா பார்க்காத தயவு செய்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களுக்கு நிறைய சந்தேகம்லாம் இருக்கும். அந்த சந்தேகம் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா பல வருடங்கள் காத்திருந்து இப்போ தான் பார்த்திங்கன்னா ஜாப் வந்துக்குது. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத விண்ணப்பம் செஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாப்பு கண்டிப்பாக வாங்கணும். அதனால் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் எப்படி பூர்த்தி செய்து பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு புது வந்தால் நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எவ்வளோ வேகன்சின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாக பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் கீழே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 281 அங்கன்வாடி பணியாளரும் 5 குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் 196 அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக நியமனம் செய்யப்படுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 482 வேகன்சி. புதுக்கோட்டை மாவட்டம் வட்டாரம் அப்படின்னா திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரியாக பார்த்திங்கன்னா நேரடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த வட்டாரத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் பேரில் ஓட்டிடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரியாவுக்கு நீங்கள் போய் பார்த்திங்கன்னா எந்த மையத்தில் வேகன்சி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த மைய நம்பர் எல்லாமே நீங்கள் வச்சு நோட் பண்ணி எழுதிங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பதி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு உங்களுக்கு 7,700லேருந்து 24,200 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. குறு அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,700லேருந்து 18,000. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4,100லேருந்து 12,500 வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு முக்கியமான தகுதி பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் 12வது படிச்சிருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளருக்கு நீங்கள் 10வது படிச்சிருந்தாவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் பார்த்திங்கன்னா எந்த ஜாப்க்காக இருந்தாலும் நீங்கள் 3 டைப்பாக போஸ்டிங்க்கு நீ தமிழ் நல்லா பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளருக்கு 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அங்கன்வாடி உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிறீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு செக் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூர சுற்றளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தூர சுற்றளவு பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய குழந்தை மையத்தில் பார்த்திங்கன்னா அதே கிராமத்தில் சேர்ந்துருக்குன்னு அதே ஊராட்சியில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்து ஊராட்சியில் கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த வார்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பார்த்திங்கன்னா அந்த வார்டுக்கு அருகில் பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு உங்களுக்கு பள்ளி மாற்று சான்றிதழ் அதாவது பார்த்திங்கன்னா டிசி கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்குறாங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு கேட்குறாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா
சாதி சான்றிதழை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. வாக்காளர் அடையாள அட்டை சொல்லி கேட்குறாங்க. இந்த சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட அட்டாச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தீங்களா, மாற்றுத்திறனாளி இவங்களாம் இருந்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கி இணைச்சி அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருங்க செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி. அதேமாதிரி நேர்காணலுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க பத்திரிகை செய்தியாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 7/4/2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23/4/2025 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் மாவட்டம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதான் இந்த மாவட்டத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கட்டும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.